மனமா ஜெபிக்கிற ஜபம் தான் மிகுந்த வல்லமையான ஜபம் ஆகும். அப்ப ஒரு மனம் கூடுறப்ப சாத்தன் என்ன பண்றா பாருங்க, ஒரு மனம் அந்த இடத்துல இருக்காது. ஒரே மனம் 10 பேரோ 120 பேர் ஒரே மனதோட இருந்தாங்க. அதனால்தான் அந்த இடத்துல இறங்கி வந்தாரு. அதனால்தான் அந்த இடத்துல வந்து நிரப்புனாரு. அதனால்தான் அந்த இடத்த வானத்துல இருந்து சடுதி அவர் காற்று வீசிச்சு. அவங்க உட்கார்ந்த இடமெல்லாம் நிரப்புச்சு. அவங்க எல்லா ஆவியானவர் தங்களுக்கு தந்ததின்படி வார்த்தையின்படி பேச தொடங்கினாங்க. அல்லேலூயா. ஒரு மனம் இல்ல. தேவனுடைய பாதத்துல இருக்கும்போது நம்ம சிந்தை எங்க இருக்கும்? இல்ல, இன்னைக்கு நான் ஒரு அற்புதத்தை பெறுவேன், நாங்க ஒரு மனத்தோடு கூட போறோம், ஜெபிக்க போறோம். இந்த ஒரு மனம் எல்லாருக்கும் வேணும். நம்ம ஜெபத்து ஒரு மனம் வேணும். என்னுடைய யோசனை, சிந்தை, செயல் எல்லாமே இயேசுவாக இருக்கணும். அப்ப அந்த யோசனையில நாங்க உட்கார்ந்து இருந்தா தான் அந்த வல்லமை புறப்பட்டு வரும். அந்த ஒரு மனத்தின் ஆவி அந்த இடத்துல ஊற்று போடும் போது ஆவி நிறைவு காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் ஓடி வந்து 10 மார்க் 10:17 ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை, அல்லேலூயா, நித்திய ஜீவனை, பரலோகம், நான் பரலோகத்துக்கு, நான் நித்திய ஜீவனை அடைந்து பரலோகத்துக்கு போகணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஓடி வந்து என்ன கேட்கிறான்? நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. 10 மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன சொன்னாரு? அவனிடத்தில் ஃபர்ஸ்ட் அன்பு கூர்ந்தாரு. இப்படி கேட்க, நான் நித்திய ஜீவனை அடையணும், பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்ட மனுஷனிடத்துல முத என்ன பண்ணாரு வசனம் சொல்லுது, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்ன இருக்குதான்? அவங்கிட்ட அன்பு கூர்ந்து அவன் குறைய சுட்டி காட்டினாரு. குறை இல்லாத மனுஷன் இல்ல, ஒரு குறை இருக்க கூடாது. அப்படி பாரு, பரலோக ராஜ்யம் போனோம்னா குற்றம் குறைகள் உள்ளவர்களாக காணப்படக்கூடாது. ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். உனக்கு உண்டாயிருக்கிறவைகளை எல்லாம் வித்துடு. எனக்காக வரணும், நீ நித்திய ஜீவன் அடையணும், பரலோக ராஜ்யம். அப்ப இந்த உலகத்தின் பொக்கிஷம் உனக்கு இல்ல. உனக்கு உண்டானதை எல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, எளியவர்களுக்கு கொடு. உனக்கு உண்டானதை எல்லாம் என்ன சொல்லிட்டாரு இந்த இடத்துல? உண்டானதெல்லாம் வித்து ஊழியக்காரர் கொண்டு கொடுக்க சொன்னாரா? ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துரு. ஆனா அன்னைக்கு கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் நாட்கள் 5வது பார்க்கும்போது, ஒரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, பொருளோலிக்கிட்ட ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் வித்து கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவர் கையில ஒண்ணுமே இல்லாத எல்லாருக்கும், தரித்திரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. குறை இல்லாம அவங்க எல்லாம் ஒரு மனத்தோடு வாழ்ந்தாங்க. ஆனா சப்பானி 3வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது, சப்பானி நடக்க முடியல, தாயின் வயசுல இருந்தே நடக்க முடியாத சப்பானியை பார்த்து சொன்னாரு, பார்த்தாரு எதனா கிடைக்கும் சப்பானி பார்க்கும்போது பேதுரு சொன்னார், பொண்ணும் வெள்ளி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. ஏன் இல்ல பேதுருக்கிட்ட பொண்ணு வெள்ளியும்? எல்லாம் கொடுத்தாங்களே, கொண்டு வந்து ஆஸ்தி அந்தஸ்து தனக்கு உண்டானே வித்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அனனியா சபீரால பரிசுத்தாவுக்கு விரோதமா தன் ஆஸ்தியை மறைச்சிட்டு பாதிக்குத்தான் வித்தன்னு சொன்னாங்க. பாதத்துல விழுந்து ஜீவனை விட்டாங்க. ஆனா இருந்துச்சு. ஆனா பேதுரு தனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்கல. அதெல்லாம் வித்து எல்லாருக்கும், ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு கொடுத்தாரு. அதுதான் இயேசு சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு எல்லாத்தையும் வித்துட்டு, எல்லாம் வித்து கொடுத்துட்டு, உனக்கு ஒண்ணு இருக்குது, உலகத்தின் ஆஸ்தி உனக்கு எதுவும் இருக்க கூடாது, எல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்பற்றி வா, அப்போது பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்றார். பரலோகம் போக அவனுக்கு மனது இல்லாமல் போயிடுச்சு. லேலுயா. ஏன் அவனுக்கு மனது இல்லாமல் போயிடுச்சு? பரலோகம் போக அவனுக்கே மனது இல்லை. அவனுக்கு ஆஸ்தி அந்தஸ்து அதிகமா இருந்துச்சு. அவன் என்ன எல்லாம் ஆஸ்தி சம்பாதிக்கணும், ஆஸ்தி வச்சிருக்கணும், அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. பரலோகத்தை பத்தி அவனுக்கு ஒரு இதே இல்லை. இந்த உலகத்துக்குரியவை தான் அவனுடைய யோசனையா இருந்துச்சு. அதான் பரலோகத்துக்குரியவைகள் அவன் சிந்தனை செய்து பார்க்கல. அதால மனது இல்லாமல் அவன் திரும்பி போய்விட்டான். அல்லேலூயா. மார்க் 16:19 வசனம் சொல்லுது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பட்சத்தில் உட்கார்ந்தார். இதை பேசிட்டு இயேசு என்ன பண்ணாரு? எங்க போய் உட்கார்ந்தாரு? இயேசு பிதா கிட்ட பரலோக ராஜ்யத்துல அங்க போய் உட்கார்ந்தாரு. அங்க ஒரு இடம் அவருக்கு இருக்குது. அங்க போய் அவர் உட்கார்ந்ததும் இல்லாம அந்த இடத்தை நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக தான் அவர் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போவேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், வந்து நான் உங்களை கூட்டிட்டு போவேன். அந்த இடத்துல என்னோட கூட உங்களா நான் வைக்கணும்.